யார் அது? சத்யா நிமிந்து பார்த்தான். கதவு கிட்ட கிரண் நின்னுக்கிட்டு இருந்தான். சத்யா கையில இருந்த போன் தவறி கீழே விழுந்தது. நீயா? கிரண் வீட்டுக்குள்ள வந்தான். இந்த கிரண் சத்யாவோட சேர்ந்து சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்ச ஒரு ஆளு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு? என்ன பார்த்து ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? நீ எதுக்காக இங்க வந்த? நீ செய்யற வேலையை பத்தி பேசுறதுக்கு தான் வந்த. சத்யா அவனை ஒரு மாதிரி கேட்டான். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலனா புரியுற விதத்துல சொல்றேன் அப்படின்னு அவனோட போனை வெளியே எடுத்தான். ஒரு வீடியோவை காமிச்சான். சத்யா கண்கள்ல இப்ப பயம் வந்தது. அது டவுன்ல உள்ள ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுல சத்யா அவனே அனாமிகா போட்டோ போட்டு கல்யாண போட்டோவை ஃபேக் பண்ற மாதிரியான ஃபுட்டேஜ் இருந்துச்சு. சத்யாவுக்கு வேர்த்துச்சு. இது உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது உனக்கு அவசியம் இல்லாத கேள்வி. இப்போ உனக்கு என்ன வேணும்? அனாமிகாவுக்கு நியாயம் நடக்கணும். சத்யா சிரிச்சான். கிரண் அவனை பார்த்தான். நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட கிரண். கல்யாணம் நின்னு போச்சு. ஊர் முழுக்க அவளை பத்தி தான் தப்பா பேசுறாங்க. இந்த வீடியோ வச்சு என்ன பண்ணுவ? உண்மையை வெளியே கொண்டு வருவேன். அந்த வீடியோ வெளியே வந்தா உனக்கு தான் நஷ்டம். மிரட்டரியா? எச்சரிக்கிறேன். நான் பயப்படுறவனா இருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கிரண் வெளியில வந்தான். அனாமிகா ஸ்வாதி கிட்ட போனா. அனாமிகா, இந்த வீடியோஸ் எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சா உண்மையை வெளியே கொண்டு வரலாம். ஆனா எப்படி? அனுப்பின நம்பரை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்வாதி சொன்னதும் அனாமிகாவோட போன் அடிச்சுது. அது ஒரு அன்னோன் நம்பர். கால் எடுத்து பேசினா. ஹலோ, நான் கிரண் பேசுறேங்க. எந்த கிரண்? சத்யாவோட சேர்ந்து சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சேன். சரி, இப்ப எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு உதவி செய்யலான்னு ஃபோன் பண்ணுங்க. அனாமிகா ஆச்சரியப்பட்டா. சத்யா செஞ்ச வேலைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குங்க. என்ன சொன்னீங்க? நாளைக்கு காலையில 10 மணிக்கு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்ப சத்யா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. உங்க கல்யாணமும் நடக்குங்க. நாளைக்கு கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வாங்க, மறந்துடாதீங்க. அனாமிகாவும் ஸ்வாதியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சத்யா ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கோபால் ரூம்குள்ள வந்தான். என்னாச்சுடா? ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா. என்ன? கிரண் வந்தான். கோபால் ஷாக் ஆயிட்டாரு. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னடா பண்ண போற? கிரண் கையில இருக்கிறத டெலீட் பண்ணணும். எப்படிடா? நாளைக்கு காலையில அவன் அனாமிகாவை பார்க்க போறான். ஆனா அவனை நான் போக விட மாட்டேன். இப்பவே அவன் கதையை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னது ஷாக் ஆயிட்டாரு கோபால். சத்யா போனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணான். மறுநாள் காலையில 9 மணிக்கெல்லாம் அனாமிகா ரெடியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருந்தா. ராஜையாவும் சுஜாதாவும் டென்ஷனா இருந்தாங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. பயப்படாதீங்கப்பா, உண்மையை வெளியில கொண்டு வர போறேன் அப்படின்னு டவுனுக்கு கிளம்புனா. அதே நேரத்துல கிரண் பைக்ல ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் பேக்ல ஒரு லேப்டாப். அந்த லேப்டாப்ல சத்யா பண்ண தப்புக்கு சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ். கிரண் ரொம்ப ஜாக்கிரதையாவும் ரொம்ப தெளிவாவும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனான். அவன் பின்னாடி கருப்பு கார் ஒன்று வந்துச்சு. அந்த கார்ல 2 பேர் இருந்தாங்க. அவங்க சத்யா அனுப்பின ஆளுங்க. அவங்க கார் ஸ்பீட அதிகரிச்சாங்க. சத்யா அவன் வீட்டுல அங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். டென்ஷனா இருக்குதாடா? கிரணோட கதையை முடிச்சுட்டா எந்த வித பிரச்சனையும் இல்லப்பா. அந்த பையகிட்ட நிஜமா ஆதாரம் இருக்கா? இருக்கு. அது வெளியே வந்ததுன்னா வராது அப்படின்னு வெளியே சொன்னாலும் சத்யாவோட மனசுல ஒரு கலக்கம். கிரண் பைக்ல போய்கிட்டே இருந்தான். கருப்பு கார அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. கிரண் அந்த கருப்பு காரை கவனிச்சான். அவனுக்கு சந்தேகம் வந்தது. உடனே பைக்க பக்கத்துல நிறுத்தினான். கருப்பு காரை அதை கவனிச்சு நின்னா சந்தேகம் வரும்னு சொல்லி அவனை தாண்டி முன்னாடி போயிடுச்சு. அனாமிகா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா. கிரண்காக காத்துக்கிட்டு இருந்தா. 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு. ஆனாலும் கிரண் வரல. ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருதே. இந்த கிரண் வருவாரா மாட்டாரா? நிஜமாவே அந்த ஆள்கிட்ட சத்யா சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஸ்வாதி வந்தா. என்ன ஆச்சா அனாமிகா? கிரண் இன்னும் வரலடி. கிரணுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ? அனாமிகா பயந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அனாமிகா அதை எடுத்தா. உங்களுக்கு கிரண் தெரியுமா? தெரியுங்க. கிரணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டவுன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் டாக்டர். என் பேரு அரவிந்த். அதை கேட்ட உடனேயே அனாமிகா வாயில இருந்து வார்த்தையே வரல. உங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? இப்பவே கிளம்பி வரேங்க.
அனாமிகா உடனே போனை வச்சான். சுவாதி கிட்டயும் விஷயத்த சொன்னான். 2 பேரும் ஆட்டோல ஹாஸ்பிட்டல் போனாங்க. கிரண் பெட்ல சுயநினைவில்லாம இருந்தான். உயிருக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஆனா கோமால இருக்காரு. அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. சுவாதி சமாதானப்படுத்திட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கிரண் மெதுவா கண்ணை திறந்தான். அனாமிகா, நான் தாங்க கிரண், நல்லா இருக்கீங்களா? கிரண் பேசுறதுக்கு முயற்சி பண்ணினான். லேப்டாப் அனாமிகா ஆச்சரியப்பட்டா. லேப்டாப்ல ஆதாரம் இருக்கு, அந்த சத்யாவை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோமால போயிட்டான். கிரண் சொன்ன விஷயம் அனாமிகாவுக்கும் சுவாதிக்கும் புரிஞ்சுது. அதே நேரத்துல சத்யா வீட்ல சத்யாவோட போன் அடிச்சுது. போன்ல சொன்னத சத்யா கேட்டான். பாஸ், வேலை முடியல பாஸ், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா ஆள் உயிரோட தான் இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துட்டாங்க பாஸ். இப்ப அந்த லேப்டாப்ல இருக்க ஆதாரம் வெளியே வந்தா அவனோட கதையே இப்ப முடிஞ்சு போயிடும். ஹாஸ்பிட்டல்ல அனாமிகாவும் சுவாதியும் லேப்டாப்பை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நர்ஸ் அங்க வந்தாங்க. மேடம், ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து வந்த பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு கவரை கொடுத்தா. அனாமிகா அதை திறந்து பார்த்தா. அதுல உடைஞ்சு போன பென்டிரைவ் இருந்தது. அனாமிகா, கிரண் சொன்ன ஆதாரம் இதுல இருக்கோ என்னவோ. அனாமிகாவோட மனசு அடிச்சுக்குச்சு. ஏன்னா அந்த பென்டிரைவ்ல அவளோட வாழ்க்கையவே மாத்தக்கூடிய விஷயம் இருக்கு. இது நம்ம தேடிட்டு இருக்க ஆதாரமா இருக்கலாம்ல அனாமிகா. ஆனா இது உடைஞ்சு போயிடுச்சேடி. வெளியே தான் உடைஞ்சிருக்கு, உள்ள டேட்டாஸ் இருக்கும்ல. 2 பேரும் உடனே ஆட்டோல கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு கிளம்பி போனாங்க. பென்டிரைவை கொடுத்தாங்க. டேட்டாஸ் எல்லாம் இருக்கு, அதை ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விஷயத்த அனாமிகா கிட்டயும் சொன்னான். எவ்வளவு நேரம் ஆகுமா? 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் அனாமிகாவுக்கு 2 வருஷம் மாதிரி இருந்தது. அப்பதான் அனாமிகாவுக்கு ரமேஷ் ஃபோன் பண்ணினான். அனாமிகா ஃபோன்ல ரமேஷ் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். சுவாதி டேட்டாவை எடுக்கிற வேலையில இருந்தா. இப்படியே 2 மணி நேரம் போச்சு. அனாமிகா, டேட்டா வந்துருச்சுடி அப்படின்னு ஓபன் பண்ணா. அனாமிகா போனை கட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தா. அனாமிகா சத்யாவோட போட்டோஸ், கல்யாண போட்டோஸ், எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே அதுல இருந்தது. சுவாதி ஒரு வீடியோவை பிளே பண்ணினான். அதுல கம்ப்யூட்டர் சென்டர்ல சத்யா உட்காந்துக்கிட்டு இருந்தான். சத்யா பேசுறது கூட கேட்டுச்சு. இந்த போட்டோவில் என் முகத்தை வை, இந்த போட்டோல நான் தாலி கட்டுற மாதிரி பண்ணு, இந்த வீடியோல அனாமிகா பக்கத்துல என்ன போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாமே அழகா ரெடி ஆச்சு. அனாமிகா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. அது கவலையால இல்ல, தான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் அது. அனாமிகா, இனிமே அந்த சத்யாவால தப்பிக்க முடியாது. முதல்ல இதை ரமேஷ் கிட்ட காட்டி ஆகணும்டி அப்படின்னு அனாமிகா உடனே ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணினா. ஹலோ அனாமிகா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணுங்க, அத்தையையும் மாமாவையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு எங்க வரணும்னு ஃபோன் பண்ணி சொன்னா அனாமிகா. லேட் பண்ணாம ரமேஷ், பிரசாத், சாரதா சுவாதி கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்தாங்க. சுவாதி, சத்யா பேசுனத ப்ளே பண்ணு. சுவாதி ப்ளே பண்ணினா. ரமேஷ், சாரதா, பிரசாத் அதை கேட்டாங்க. அப்படின்னா இதையெல்லாம் அந்த சத்யா பைய வேலையா? ஐயோ பாவம், தெரியாம நம்ம தான் சந்தேகப்பட்டுட்டோம். ரமேஷ் அமைதியா நின்னுட்டு இருந்தான். அவனோட கண்கள்ல குற்ற உணர்ச்சி இருந்தது. சாரி அனாமிகா, உன்னை நான் முழுசா நம்பாம விட்டுட்டேன். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? எல்லாரும் நிம்மதியானாங்க. ஆனா சுவாதிக்கு இன்னும் வேர்த்துட்டு இருந்தது, டென்ஷனா இருந்தா. அத ரமேஷ் கவனிச்சான். என்னாச்சு சுவாதி, ஏன் டென்ஷன் ஆகுற? இல்ல, ஒரு விஷயம். எல்லாரும் சுவாதியவே ஆர்வமா பார்த்தாங்க. இதுல இன்னொரு வீடியோ இருக்கு, அத இதுவரைக்கும் யாருமே பார்க்கலையே. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சுவாதி அந்த வீடியோவை ப்ளே பண்ணா. அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுல சத்யா, கோபால் 2 பேரும் பேசினது இருந்தது. ராஜையாவோட வாழைத்தோப்பு என் கைக்கு வரணும். முதல்ல அனாமிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் தோப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. அனாமிகா நம்ம கை கடக்கமா இருப்பா. அப்ப ராஜையாவோட நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்டத்தை ஆடுங்க. சான்ஸ் கிடைச்சா அந்த ராஜையோட குடும்பத்தையும் நாசம் பண்ணலாம்டா. அதை கேட்டதும் பிரசாதும் சாரதாவும் ஒருத்தர் பார்த்தாங்க. இதுக்கு பின்னாடி ராஜையாவோட வாழைத்தோப்பு தான் இருக்கு. இந்த கோபால் ஒரு பேராசக்காரன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அனாமிகாவுக்கு புரியல. அப்போ ஒரு கருப்பு காரு சுவாதியோட கம்ப்யூட்டர் சென்டரை நோக்கி வந்தது. அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது சத்யா. கோபமா, அந்த ரமேஷ், அவனோட அம்மா அப்பா, அனாமிகா, அந்த சுவாதி, அவளோட கம்ப்யூட்டர் சென்டர், இதான் நல்ல சமயம். எனக்கு கிடைக்காத அனாமிகா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. கருப்பு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்தான். அந்த கம்ப்யூட்டர் சென்டரோட சேர்த்து எல்லாரையும் காலி பண்றதுதான் சத்யாவோட பிளானா இருந்துச்சு. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா சத்யா ஜெயிச்சிருவான்.
அனாமிகா தோத்து போயிடுவா. அனாமிகா தோத்து போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல என்ன பண்ணா அனாமிகாவை இதுல இருந்து காப்பாத்தலான்னு காமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த பாகத்துல உங்களை மீட் பண்றேன். டாடா, பாய் பாய்.